ஆண்டவர் சிறு வயதிலே அவனுக்கு சொப்பனத்தை யோசேப்புக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அந்த அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாடுகள் தான் அவனுடைய வாழ்க்கையில வருது. பொய் குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஒரு சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை வருகிறது. ஆனால் ஏற்ற நேரம் வந்தபோது கர்த்தர் வந்து அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறார். அதுக்கு வந்து யோசேப்பின் இடத்துல இருந்தும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. யோசேப்பு வந்து அந்த பாவ சோதனைகள் அவர் ஜெயிக்கிறார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஐயோ, கர்த்தருக்கு முன்பாக நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த போத்திபாரின் மனைவி வந்து தன்னிடத்துல இசைந்து போகும்படிக்கு தன்னிடத்துல வந்து தவறாக இருக்கும்படிக்கு அழைப்பித்த போது தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி விட்டு ஓடி போகிறார் அவர். சரிங்களா? விட்டு விட்டு போகிறாரு. அப்படி இருக்கும்போது பிள்ளைகளா, நீங்க பரிசுத்தமாய் இப்ப ஏசப்பாவை பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவோட பரிசுத்தத்தை பத்தி நான் சொல்ல வேண்டாம். தெரியுங்கல்ல? பிசாசாகிய சத்துரு அவரை சோதிக்கிறான். ஆனா ஒரு ஒரு சோதனையிலையும் அவர் ஜெயிக்கிறார். அது போல நீங்களும் வந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு, ஆ சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன் சொல்லிட்டு காத்திருக்க கூடாது. அதையெல்லாம் பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, அவற்றையெல்லாம் ஜெயித்து நீங்கள் பரிசுத்தமாய் உங்களை காத்து கொண்டாதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். சரிங்களா? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? முதலாவது தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது, ஹி இஸ் டாக்கிங் அபவுட் ஹோப். ஒரு ஒரு புதிய துவக்கத்தை குறித்தும் நம்பிக்கையை குறித்தும் அவர் பேசுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம், ஏசப்பாவை வந்து இந்த பேதுரு வந்து கைவிடுறாரு. எப்படிப்பட்டவர்? உங்களுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிறாங்க பாருங்க. இப்ப ஏசப்பாவுக்கு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உம்மோடு கூட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மறிப்பேன்னு சொன்ன அந்த பேதுருவை என்ன சொல்றாரு? இன்று ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்பாக 3 தரம் நீ என்னை கைவிடுவாய் என்று சொல்லி ஏசப்பா பேசுறாங்கல்ல, சொல்றாங்க. அதே மாதிரி தானே நடக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, அண்ணன் உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன், அக்கா உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன். நீங்க யோசிச்சிருக்கலாம் குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தாலும் இவங்கெல்லாம் எனக்கு வந்து க்ளோஸு. என்ன பாடு வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் என் கூட நிற்பாங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது மனசுல நினைச்சு வச்சிருக்கீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, அவங்க நிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் நிற்பாங்க. ஒருவேளை பேதுரு வந்து அந்த ஏசப்பாவை அரெஸ்ட் பண்ண வந்தபோது பட்டயத்தை உருவி காதுல வெட்டினாங்கல்ல, அந்த வந்த இவனுக்கு இப்ப அரெஸ்ட் பண்ண வந்தவன. அது போல ஒருவேளை அந்த லெவலுக்கு வரைக்கும் வேணா நிக்கலாம். ஒரு லெவல் வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருக்கலாம். ஆனால் உங்கள் நிமித்தமாய் தங்களுடைய பொழப்புக்கு தங்களுடைய ஜீவனுக்கு ஒரு பாதகம் வரும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள்னா இந்த பேதுருவை விட அதிகமாகவே அவர்கள் உங்களை மறுதலித்து விட்டு விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இதை குறித்து எப்படி பாருங்க, ஏசப்பா வந்து இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் தெரியுமா என் அன்பு பிள்ளைகளா? கர்த்தரை அன்றி நம்மளுடைய